சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் நீங்கி புத்துணர்வோடு இருக்கப் போகிறாய். சாயப்பா, நான் இப்பொழுது நான் இருக்கும் சூழ்நிலையில் உங்களது இந்த வார்த்தைகள் சத்தியமாய் என்று தானே கேட்கிறாய். என் குழந்தையே, நான் உன்னை நினைத்து வருத்தப்படுவதா அல்லது கவலைப்படுவதா என்று எனக்கு தெரியவில்லை. உன் மனதில் இருக்கும் சங்கடம் ஒன்றாய் இரண்டாய், வாழ்க்கையில் உனக்கு வரும் துன்பங்களும் கஷ்டங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையே நினைத்து அதிகமாக யோசித்து கொண்டு உன் மனதில் நீயே ஏற்படுத்துகின்ற வழிகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. என் குழந்தையே, வாழ்க்கையில் சந்திக்கும் துன்பங்களும் கண்ணில் விழுந்த தூசி போல. அதை நீ கசக்கினால்தான் உனக்கு கண்ணில் வலி ஏற்படும். அதை போலவே தான் உன் துன்பத்தை மட்டும் நினைப்பவன் நான். இன்று வரை உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ என்னை பார்க்கும் பொழுது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகிறது. என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா? உனக்கு நான் இருக்கிறேன். உன் மனம் என்பது குழந்தையின் மனதை போன்று கள்ள கபடம் இல்லாத தெளிவான மனதே பெற்றியுள்ளாய். ஆனால் அதை நீ உணராமல் தேவையில்லாமல் எதையோ நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் தவறு செய்து விட்டோமோ என்று கூட புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை. சிலர் தெரிந்தும் தெரியாததுமாய் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கான சூழ்நிலை, நேரம் மற்றும் அவர்கள் செய்த வினையின் பயனை செய்த தவறுக்கான மன வலியை அடைகிறார்கள். உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் அதன் பொறுப்பு நானே. உன் தவறை நினைத்து வருந்துகிறாய், திருத்திக் கொள்ளவும் நினைக்கிறாய். அது அப்படியே நடக்கும். உன்னை நல் வழிபடுத்துவேன். ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து உன் அப்பா நான் வருகிறேன். அதை நிறைவேற்றியும் தருவேன். அதனால் எதற்காகவும் கவலைப்படாதே, எதற்காகவும் பயப்படாதே. வாழ்க்கையில் துன்பங்கள் காற்றாடி போலத்தான். காற்று எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையில்தான் அது பறக்கும். அதை வேறு பக்கத்தில் திசை திருப்ப நினைத்தால் அது பறக்காது. அதுபோலத்தான் குழந்தையே, உன் வாழ்க்கை என்னும் காற்று. உன் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவுதான். சந்தோஷத்தை ஆனந்தமாய் எடுத்து ரசிக்கிறாய். கஷ்டங்கள் வரும்பொழுது அதை கண்டு ஓடுகிறாய். அதனால்தான் துயரத்தில் உன்னை துரத்துகிறது. இரண்டுமே ஒரே அளவில் நீ நினைக்கவும் கடந்து போவதற்கு பழகிவிட்டால் உன் வாழ்க்கை சோலைவனமாயிருக்கும். எல்லாம் ஒரு நாள் கடந்து தான் போகும் என்று நான் உனக்கு கூறினேன் அல்லவா? இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, எதுவும் இங்கு நிலையானது அல்ல. மாறி மாறி சுழல்வது தான் இயற்கையின் நியதி. எனவே எப்பொழுதும் நீ துன்பத்தில் சுழன்று கொண்டு இருக்க மாட்டாய். நம்பிக்கை அழகானது என் குழந்தையே. அதனால் நம்பிக்கையோடு காத்திரு. உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. ஓம் சாய்ராம். நன்றி.